பாடும் நேரம் வந்தாச்சே, ரத்தினப்பூர் பறவை கூட்டம் ஆச்சாச்சே, பட்டு மயில் தோக விரிச்சே, லாச்சும் குட்டி ஆட்டம் போட்டே, ஒன்னா சேர்ந்து ஆட்டம் போடலாம், வாங்க வாங்க ஆடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் பிறந்த நாளுக்கு நீங்க எல்லாரும் இவ்ளோ சீக்கிரம் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தத பார்த்தா எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நாளை மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா தாமரை, உனக்காகவே நான் இன்னைக்கு ஸ்பெஷலா பிராக்டிஸ் பண்ணி என் தோகைய விரிச்சு ஒரு சூப்பர் டான்ஸ் ஆட போறேன். அந்த டான்ஸ பார்த்தா நீ மத்த எல்லா கவலையும் மறந்துட்டு அப்படியே ஜாலியா சிரிப்ப பாரு. உன் டான்ஸ் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பட்டு. ஆனா என்னவோ தெரியல, நம்ம மல்லிகாவையும் சுபாவையும் இன்னும் ஒருத்தருமே பார்க்கலையா? அவங்க 2 பேரும் வராம இந்த பார்ட்டி முழுமையாவே ஆகாது. எனக்கு ஏதோ மனசுல தப்பா படுது. பயப்படுறது சரிதான் தாமரை. நான் இங்க வர்ற வழியில ஒரு மோசமான காட்சிய பார்த்தேன். அந்த குள்ளநரி பைய மல்லிகாவையும் சுபாவையும் ஏமாத்தி அவங்க தெரியாத நேரத்துல பெரிய வலைக்குள்ள அடைச்சு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். ஆமா தாமரை, ரோஜா சொல்றது 100க்கு 100 உண்மை. அந்த நரி அவங்கள ரொம்ப தூரத்துல இருக்கிற பழைய குகை பக்கம் கொண்டு போயிட்டான். நாம இப்படியே இங்க பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துடும். சீக்கிரம் கிளம்புவோம். கவலைப்படாத தாமரை, நாம 4 பேரும் இப்பவே போறோம். அந்த நரிக்கு தெரியாமலே நம்ம ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது மீட்டுட்டு வந்து உன் பர்த்டே பார்ட்டிய மறுபடியும் ஜாலியா கொண்டாடுவோம். வாங்க கிளம்பலாம். அடடே மல்லிகா, சுப்பா, காட்டுக்குள்ளே கால் தடங்கள் தேடி போறோம், பயணம் தொடருது துணிஞ்சு நாமும் ஓடுறோம், நண்பர்கள் எங்கே சீக்கிரம் கண்டுபிடிப்போம், ஒன்னா நின்னா எந்த புயலையும் ஜெயிப்போம், ஒன்னா நின்னா எந்த புயலையும் ஜெயிப்போம். அங்க பாருங்க, அந்த நரி எவ்வளவு திமிரா நம்ம ஃப்ரெண்ட்ஸ வலைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்குன்னு. அந்த வலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுதே. நாம எப்படி அவங்கள வெளியே எடுப்போம்? அமைதியா இருங்க பட்டு. நாம இப்போ சத்தம் போட்டா அந்த நரி நம்மளையும் கவனிச்சிடுவான். அப்புறம் நம்ம எல்லாரையுமே ஒன்னா புடிச்சு வச்சிடுவான். நாம நேரடியா மோதாம ஏதாவது புத்திசாலித்தனமான ஐடியா பண்ணணும். தாமரை சொல்றது சரிதான். எனக்கு ஒரு பிளான் தோணுது. நான் அந்த நரிக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறேன். என் அழக பார்த்து அவன் அப்படியே வாய பொளந்துட்டு நிப்பான். அந்த நேரத்துல நீங்க வேலைய ஆரம்பிங்க. செம்ம பிளான் பட்டு. நீ நரியோட கவனத்தை திசை திருப்புற அதே நேரத்துல நானும் ரோஜாவும் சத்தமில்லாம அந்த வலையோட பின்னாடி பக்கமா மெதுவா இறங்கி போறோம். நரி பின்னாடி திரும்புறதுக்குள்ள நம்ம வேலைய முடிக்கணும். ஆமா லட்சு, எனக்குதான் அழகும் நகமும் ரொம்ப கூர்மையா இருக்குமே. நான் அந்த வளைய நொடியில கட் பண்ணி விட்டுடுறேன். மல்லிகாவையும் சுபாவையும் லேசா சத்தம் போட்டு ஜாட காட்டி பறக்க சொல்லிடுவோம். ரெடியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சான்ஸ மிஸ் பண்ணிட்டா அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். நரி தூங்குற மாதிரி தெரியல, அதனால நாம ரொம்ப வேகமா செயல்படணும். சரி, பிளான் படி இப்போ ஆரம்பிக்கலாம். ஓய் நரியாரே, என்ன என்னைக்காவது இந்த அழகான மயில் டான்ஸ நீங்க பக்கத்துல பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலா நான் ஆட போறேன். அப்படியே இத ரசிச்சு பாருங்க. பாரு பட்டு, அந்த நரி அப்படியே அசந்து போய் உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கான். மல்லிகா, சுபா, பயப்படாதீங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. நீங்க பறக்கிறதுக்கு ரெடியா இருங்க. நரியாரே, என் தோகை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இதோட கலரெல்லாம் உங்களை அப்படியே மெய் மறக்க வைக்கும். நண்பர்களை பார்த்து மெதுவான குரலில், சீக்கிரம் பண்ணுங்கப்பா, என்னால ரொம்ப நேரம் இப்படியே ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. இதோ வளைய ஒரு வழியா அறுத்துட்டேன். மல்லிகா, சுபா, நரி உங்களை கவனிக்கிறதுக்குள்ள வேகமா மேல எழும்பி மேகத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கோங்க. அங்கேயே நிக்காதீங்க. எல்லாரும் ஜாகிரதை. நரி ஏதோ சத்த கேட்டு திரும்புற மாதிரி இருக்கு. நாம எல்லாரும் ஒரே நேரத்துல பிரிஞ்சு வேற வேற தசையில பறப்போம். அப்போதான் அந்த நரி எப்பக்கம் போறதுன்னு தெரியாம குழம்பி போவான். அவ்வளவுதான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சிட்டாங்க.
இனி அந்த நரியால நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. வாங்க எல்லாரும் வேகமா நம்ம ஊருக்கு பறந்து போயிடலாம். இதுதான் நம்ம டீமோட வெற்றி. அமைதி, மெதுவா, ஆட்லிப்ஸ், நகர்ந்து வா, நகர்ந்து வா. காட்டுக்குள்ளே அந்த நரி பதுங்கி போனது, சிறகடிக்கும் பறவைகளை சுற்றி வளைத்தது. கண்களில் பேராசை, மனதில் குரூரம், மளமளவென ஒரு மூட்டையில் அடைத்தது. மூட்டைக்குள்ளே சிறைப்பட்ட பறவைகள் துயரம் பாடுது, காற்றில் கலக்குது. அந்த மூட்டையை தூக்கிட்டு நரி ஓடுது. வழியில வந்த நரியே, வேஷம் போடு நரியே, சக்கில மாட்டுனோன்னு நீயும் சந்தோஷப்படாதே. ஒரே தள்ளு தள்ளுனோ கீழே நீ விழுந்தே. நரி என்ன ஏமாற மாட்டோம், ஏமாற மாட்டோம், உங்க வழியில ஏமாற மாட்டோம். நரி என்ன ஏமாற மாட்டோம், ஏமாற மாட்டோம், உங்க வழியில ஏமாற மாட்டோம். இந்த வீட்ல நண்பர்கள் இருக்கலாம். கதவை தட்டி பார்ப்போம். ஆமா, அப்பாடி, ஒரு வழியா எல்லாரும் எந்த காயமும் இல்லாம பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு என் பிறந்த நாளுக்கு நீங்க கொடுத்த இந்த பெரிய ஹெல்ப்பிற்கு நான் என்ன பண்ண போறேனே தெரியல. எல்லாரும் அவ்வளவு சூப்பரா செஞ்சீங்க. உண்மைதான் தாமரை, மல்லிகாவும் சுபாவும் திரும்பவும் நம்மளோட இருக்கிறத பார்த்தா அவ்வளவு நிம்மதியா இருக்கு. நரியிடம் இருந்து அவங்கள காப்பாத்துனதுதான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா பட்டு, அந்த நரி நம்மள ரொம்ப லேசா எடை போட்டுட்டான். நம்ம ஒற்றுமை அவனுக்கு ஒரு பெரிய பாடமா அமைஞ்சிருக்கும். இப்போதாவது அவன் திருந்துவானான்னு பாப்போம். நரி திருந்தினாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நாம இப்படி ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் யாராலையும் நம்மள ஒன்னும் செய்ய முடியாது. ரோஜா பண்ண அந்த சாமர்த்தியமான வேலை தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருந்துச்சு. நீ மட்டும் என்ன கம்மியா பண்ணுன லட்சு? நரியோட கவனத்தை செதறடிக்கிறதுல உன் ஐடியா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. நாம எல்லாரும் ஒரு டீமா வேலை செஞ்சதுதான் நம்மளோட உண்மையான பலம். சரி, இப்ப நடந்த கசப்பான விஷயத்தையெல்லாம் மறந்துட்டு இந்த நேரத்துல தாமரையோட பர்த்டேவை இன்னும் நல்லா சூப்பரா கொண்டாடுவோம். இதோ கேக் ரெடியா இருக்கு, எல்லாரும் வாங்க.